வெல்கம் டு mahikitchentamil. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போற டிஷ்ஷும் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பாசிப்பருப்பையும் அரிசியும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் பொங்கல் செய்யறதுக்கு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்த்த உடனே அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க, இல்லை அப்படின்னா அடியில் போய் ஒட்டிக்கும். 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக பாசிப்பருப்பு கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக காய்ச்சின பால் வந்து நான் 200 ml சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அளந்து எடுத்த தண்ணியை இப்போ நம்ம குக்கரில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம அரிசி 1 கப் எடுத்தோம் அப்படின்னா 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த 2 கப் சர்க்கரையும் அதில் சேர்த்துருங்க. இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். எதுக்காக வடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தூசி ஏதாவது இருக்குது, அதுக்காக தான். வடித்த பாவை மறுபடியும் வந்து அதே கடாயில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம கனமான கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுங்க, இல்லை மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச சாப்பாடை இந்த சர்க்கரை பாவில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை பாவில் சாப்பாடை சேர்த்ததுக்கப்புறம் கட்டி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் ஆகணும் சர்க்கரை பாவுலையே. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ஐட்டம் நம்ம செய்யும்போது எப்போதுமே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் வந்து நல்லாவே டைட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து வச்சுங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. நெய் நல்லா உருகுனதும் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆனோன்னே நம்ம திராட்சை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், திராட்சையே நல்லா உப்பி வந்துடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது அடுப்பில் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா mahikitchentamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.